அரசியலை பரபரப்பாக்கி அரசியல்வாதிகளால் கணிக்க முடியாத தொடர் காய் நகர்த்தல்களில் ஓபிஎஸ் என்பது பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டு அரசியல் களம் யாரும் எதிர்பாராத வகையில் ஓபிஎஸ்ஸின் அடுத்தடுத்த நகர்வுகளால் பரபரத்து வருகிறது. கடந்த ஒரு வாரமாகவே ஊடகங்களில் முக்கிய இடம் பிடித்து வருவது ஓபிஎஸ் பற்றிய செய்திகள்தான். பிரதமர் மோடியை சந்திக்க நேரம் கேட்டு கடிதம் எழுதிய பரபரப்பு அடங்குவதற்குள் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பாஜக, அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவிப்பு. அந்த பரபரப்பும் விறுவிறுப்பும் அடங்குவதற்குள் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்து ஜெயலலிதா செய்தது வரலாற்று பிழை அல்ல, வரலாற்று புரட்சி என அறிக்கை கொடுத்தார். இவ்வாறாக ஊடகங்களின் பார்வையை தன் பக்கம் திருப்பியிருந்த ஓபிஎஸ் அதிரடியாக 3 முறை முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து தமிழ்நாட்டு அரசியலை பரபரப்பின் உச்சத்திற்கு கொண்டு சென்றார். இந்த செயலானது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், அனைத்து அரசியல் விமர்சகர்கள், அனைத்து அரசியல்வாதிகள் மூளைக்குள்ளும் மிக பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியது. ஓபிஎஸ்ஸை அரசியலில் செல்லா காசாக நினைத்தவர்கள் அதிர்ந்துதான் போனார்கள். ஓபிஎஸ்ஸுக்கு வேறு வழி இல்லை, விஜய் கட்சியில் இணைவார் அல்லது கூட்டணி சேருவார் என்று பிதற்ற ஆரம்பித்தார்கள். அடுத்து, இல்லை, ஓபிஎஸ் இன்னொரு கதவையும் திறந்து வைத்துள்ளார், திமுகவில் இணைவார் அல்லது திமுகவோடு கூட்டணி அமைப்பார் என்று முணங்க ஆரம்பித்தார்கள். இதில் சிலர் இல்லை, பாஜக சார்பில் சமரசம் பேசப்படுகிறது, இவரை நம்ப முடியாது, இவர் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு சென்று விடுவார் என்று வெறும் பாயை மென்றார்கள். இவ்வாறாக சூடேறிய அனைத்து அரசியல்வாதிகளின் மூளைச்சூடும் தணிவதற்குள் பிரதமர் மோடியை சந்திக்க வேண்டும் என்ற தனது விருப்பம் நடக்காமல் போனதற்கு பின்னால் பாஜக தலைவர் நயினாரும் இருக்கிறார் என்ற தகவலை வெளியிட்டார். அதற்கு நயினார் மறுப்பு தெரிவிக்க, நயினார் சொல்வது பொய் என கூறி தனது கைபேசி குறுஞ்செய்தியை ஆதாரமாக காட்டினார். ஓபிஎஸ்ஸை மையம் கொண்ட அரசியல் கொதிநிலை அப்படியே தொடர்கிறது. இந்த நிலையில் அரசியல் சதுரங்கத்தில் தன்னை சிறுமைப்படுத்தும் விதமாக, இழிவுபடுத்தும் விதமாக, களங்கப்படுத்தும் விதமாக நடக்கக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் கடிவாளம் போடும் விதமாக தற்போது ஒரு அறிக்கை கொடுத்துள்ளார். அதில் அவர் குறிப்பிட்டிருக்கும் செய்தி அரசியல் களத்தில் ஓபிஎஸ்ஸின் உயரத்தை மேலும் அதிகரிக்க செய்துள்ளது. அதில் பாஜக, திமுக, அதிமுக மூன்றையும் சமதூரத்தில் வைத்திருப்பதாகவும் இவர்களது தவறுகளை மக்களிடத்தில் கொண்டு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். முதல்வர் ஸ்டாலினுடனான சந்திப்பு மரியாதை நிமித்தமானது என முற்றுப்புள்ளி வைக்கிறார். மறுபுறம் தனது அணியின் செய்தி தொடர்பாளர்கள் கூட்டணி குறித்து எந்த கருத்தும் சொல்லக்கூடாது என்று தடை போடுகிறார். அடுத்து, முதலில் தனது ஆதரவாளர்களை தக்க வைப்பது, அடுத்து திமுக எதிர்ப்பு அதிமுக தொண்டர்களின் வாக்குகளை தன்பக்கம் கொண்டு வருவது, பாஜக அதிமுக அதிருப்தி கட்சிக்காரர்களின் வாக்குகளையும் தன்பக்கம் கொண்டு வருவது, தான் சார்ந்த சமூக வாக்குகளையும் தனக்காக தக்க வைப்பது, பொதுமக்களின் அனுதாப வாக்குகளையும் பெறுவது என தன்னை ஒரு செல்வாக்குமிக்க தலைவராக உயர்த்தி கொள்வது எனும் திட்டமிடலில் தீவிரம் காட்டி வருகிறார். இதற்காக டிசம்பர் மாதம் வரை கால நிர்ணயம் செய்துள்ளார். அதன் பின்பு கூட்டணி முடிவை
உறுதி செய்யலாம் என்ற அரசியல் கணக்கும், அப்போது இட பேர வலிமை மேலும் கூடும் என்ற கணக்கும் போடுகிறார். மறுபுறம் எடப்பாடியின் கோடிகளை கொட்டி நடத்தப்படும் சுற்றுப்பயணம் மக்களிடம், குறிப்பாக அதிமுக தொண்டர்களிடமும் ஊடகங்களிடமும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதையும், இவற்றை தன்னை நோக்கி திருப்பும் அரசியலையும் அமைதியாக வெற்றிகரமாக செய்து வருகிறார். இரகசியமாக சசிகலாவை மையப்படுத்திய காய் நகர்த்தல்களையும் செய்து வருகிறார். டிடிவியையும் தனது ஆதரவு மனநிலையில் இருக்கிறார் என்பதையும் உறுதி செய்கிறார். கடைசியாக நமக்கு கிடைக்கும் முக்கிய தகவல், ஓபிஎஸ், விஜயின் தாவேகா, காங்கிரஸ், பாமகவின் ஒரு பிரிவு இணைந்து ஒரு கூட்டணியை உருவாக்குவதற்கான பேச்சுவார்த்தை டெல்லியில் மும்மரமாக நடந்து வருவதாக சொல்லப்படுகிறது. 2026 தமிழக சட்டமன்றத்துக்கான தேர்தல் போர்க்களம் அமைந்துவிட்டது. களத்தில் எடப்பாடி பழனிசாமியை ஒரு கை பார்க்காமல் ஓபிஎஸ் ஓய மாட்டார் என்பதும், அரசியல் சதுரங்கத்தில் தன்னை யாரும் அவ்வளவு எளிதாக வீழ்த்திவிட முடியாது எனும் வியூகத்தையும் அமைத்து அனைத்து அரசியல் பார்வையாளர்களுக்கும் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் கொடுத்துள்ளார் ஓபிஎஸ். பட்டாசு முழங்க தேனி பெரியகுளத்தில் இருக்கும் அவரிடம் நாளையும் புதிய அதிரடியை எதிர்பார்க்கலாம். தற்போதைய குரு பெயர்ச்சி குருமூர்த்தி வகையறாக்களை ஓபிஎஸ்ஐ கைவிட செய்திருந்தாலும், குரு தட்சிணாமூர்த்தி வகையறாக்களை கை கொடுக்க செய்துள்ளது என்பது மட்டும் உண்மையிலும் உண்மை. மீண்டும் சந்திப்போம். நன்றி.